ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த மே 13ஆம் தேதி வந்து என்டிபிசி கிராஜுவேட் கேட்டகரிக்கு எக்ஸாம் ஷெடியூல் வந்து விட்டுருந்தாங்க. ஓகேங்களா, அதாவது ஜூன் 5லேருந்து ஜூன் 23, 2025 வரைக்கும் எக்ஸாம் வந்து நடக்கும். சிபிடி எக்ஸாம் வந்து நடக்கும் ஒரு 15 நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முக்கியமான விஷயம் நான் அப்பயே சொல்லியிருந்தேன், இதில் வந்து டென்டேட்டிவ்ன்ற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு. டென்டேட்டிவ்னா ஒன்ஸ் அந்த டேட்டில் எக்ஸாம் நடந்து முடிக்கிற வரைக்குமே அது டென்டேட்டிவ் தான், சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை தான் வந்து நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம். அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஆர்ஆர்பி வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அந்த டேட்டில், அதாவது அந்த பழைய சர்க்குலரில் வந்து 23 ஜூன் 2025 தான் லாஸ்ட் டேட், அதாவது எக்ஸாம் அப்போ தான் லாஸ்ட்டாக முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்போ வந்து 24 ஜூன் 2025 லாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15 நாள்ன்றது 16 நாளாக மாற்றிருக்காங்க. மேஜர் சேஞ்சஸ் இல்லை, ஒரு மைனர் சேஞ்சஸ் தான். ஓகேங்களா, எக்ஸாம் சொன்னபடி ஜூன் 5 ஸ்டார்ட் ஆகும். அதே போல் ஜூன் 24, 2025 முடியும். ஒரு 16 நாள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நியூவாக சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதே என்டிபிசி கிராஜுவேட் கேட்டகரி தான் சிபிடி எக்ஸாம். மேற்கொண்டு எக்ஸாம் டேட்லேருந்து ஒரு 10 days பிஃபோராக சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பு, எஸ்சி எஸ்டிக்கு ஃப்ரீ ட்ராவல் பாஸ் அந்த லிங்க் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து ஆக்டிவ் பண்ணுவாங்க. எக்ஸாம் டேட்லேருந்து ஒரு 4 days பிஃபோராக ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. உங்கள் ஆதார் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன், ஆதார் பயோமெட்ரிக் அன்லாக் கண்டிஷன்லாம் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதே தான் இங்கே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அதை தெளிவாக நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதே போல் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிற எல்லா கேண்டிடேட்டுக்குமே விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.